இருந்த இருப்பென்ன, இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய பேர் என்ன அப்படின்னு ராதிகா சரத்குமார் அவர்கள் பேசியிருக்கிறது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. யாரை பற்றி இவங்க சொல்லியிருக்காங்கன்னு எல்லோரும் கேட்டு வந்துட்டுருக்காங்க. ராதிகா சரத்குமார் சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவை பார்த்தவங்க கரூரில் நடந்த சம்பவத்தை மனதில் வச்சுக்கிட்டு தாவேகா தலைவர் விஜய்க்கு பதில் அளிச்சிருக்கிறாங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க. கரூரில் நடந்த தமிழக வெற்றி கழகம் கட்சியின் பிரச்சார கூட்டத்திற்கு வந்த நடிகர் விஜய் பார்க்க கட்டுக்கடங்காத கூட்டம் கூடுச்சு. அப்பொழுது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் உள்பட 41 பேர் பலியானாங்க. சம்பவம் நடந்ததும் விஜய் தனி விமானம் மூலம் சென்னைக்கு திரும்பியது மக்களை அதிருப்தி அடைய வச்சிருக்கு. விமானத்தை பிடிக்க அவர் திருச்சி விமான நிலையத்திற்கு வந்தபோதே பலி எண்ணிக்கை குறித்து தெரிவிக்கப்பட்டும் விஜய் ஏன் அவ்வளவு அவசரமாக சென்னைக்கு போனாரு அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பினாங்க. பனையூர் பங்களாவுக்கு சென்ற பிறகு அவர் தன் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து ட்வீட் போட்டார். அதை பார்த்தவர்களோ ட்வீட் போடுவதற்கு பதில் கரூரிலிருந்து மக்களுக்கு ஆறுதல் சொல்லியிருந்திருக்கலாம்னு சொன்னாங்க. இந்த நிலையில் நடிகையும் தயாரிப்பாளருமான ராதிகா சரத்குமார் தன் அப்பா எம்.ஆர். ராதா பட வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்காங்க. அதில் ஆஷ் எம்.ஆர். ராதா அப்படின்னு ஹேஷ்டாக் போட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க அதை மட்டுமே போட்டுட்டு அந்த வீடியோவில் நடிகவேல் கூறியிருக்கிறது, நீ இருந்த இருப்பென்ன, வாழ்ந்த வாழ்வென்ன, உன் பங்களா வாசலில் எத்தனை கூர்கா, இந்த படம் எடுக்கிற எல்லா தயாரிப்பாளர்கிட்டையும் பணத்தை வாங்கிட்டு கால்ஷீட் கொடுத்துட்டு கொடைக்கானல் சீசனுக்கு போயிடுவியே, நீ வாயை திறந்து என்ன சொல்வேன்னு இந்த பேப்பர்காரங்கள்லாம் கியூ சிஸ்டமில் இருப்பாங்களே, உன் கண்ணழகு காலழகு வர்ணிக்க எத்தனை மைனருங்க, நீ கோணலாக கொடுக்குற போஸ் எல்லாம் உயர்ந்த போஸ்ன்னு இந்த ஸ்டில் போடுற ஃபோட்டோகிராஃபர்கள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நீ நடிக்கிற படத்தை தான் பார்ப்பேன்னு இந்த புரியாத ஜனங்க ரொம்ப பேர் இருந்துட்டு இருந்தாங்களே, இப்போ உன் மூஞ்சை யாராவது பார்ப்பாங்களான்னு தெரிவிச்சிருக்கிறாரு. அந்த வீடியோ பார்த்தவங்க கூறியிருக்கிறது, தாவேகா விஜய்க்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்காங்க, சரியான நேரத்தில் சரியான வீடியோ வெளியிட்டிருக்காங்க, இதை பார்த்துட்டாவது ஒரு சிலர் வாழ்க்கையை தொலைக்காமல் தங்களையும் தங்களின் குடும்பத்தாரையும் நினைத்து செயல்படணும், சித்தி இப்படி ஒரே அடிப்பாங்கன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல, மறைமுகமாக எல்லாம் இல்லை, நேரடியாகவே பொழந்திருக்கிறாங்க ராதிகான்னு எல்லோருமே இப்போ சொல்லி வந்துட்டுருக்காங்க. நம்மளுக்குமே இப்போ அதை பார்த்துட்டு அதுதான் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.